Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா kindly subscribe and like. இன்னைக்கு நான் வந்து 2 types of French toast காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பெஸ்ட். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் ஜீரோ மைதா பிரெட், அதாவது ஓல் வீட் பிரெட்டை தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு எக்கு மட்டும் வந்து நான் பீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் 2 teaspoons ஆஃப் சுகர்ஸை நான் வந்து ஆட் பண்ணுறேன். நவ் 1/2 teaspoons ஆஃப் வெனிலா எசன்ஸ். தென் கொஞ்சமாக காய்ச்சின பால் நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சு ஆற வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வந்து அந்த ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரெட்டு வந்து இம்மர்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தவாவை சூடு பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்சமாக பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஸோ மக்களே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ரெட் எடுத்து அந்த முட்டைக்கலவையில் வச்சு 2 சைட்லேயும் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இம்மர்ஸ் பண்ணி எடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம தவாவில் வச்சுட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன், சைட்லலாம் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் பட்டரே நீங்கள் வந்து வச்சு பண்ணலாம். ஸோ 30 செகண்ட்ஸுக்கு 2 சைடும் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கனால. எஸ், நவ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இஸ் ரெடி டு சர்வ். ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ரெசிபி போகலாம், மசாலா டோஸ்ட். ஸோ இதுக்கும் நான் வந்து ஒரு எக்கை வந்து ஃபஸ்ட்டு நான் பீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆனியன்ஸு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்ட் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக நம்ம இப்போது பால் சேர்த்துக்கலாம். சேம் தவாவை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பட்டரை இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை வந்து நம்ம தவாவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த எக்கை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டர்ன் பண்ணிவிட்டு மெதுவாக டர்ன் பண்ணுங்கள், ஏன்னா ஸ்பில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம பேக் சைட்லேயும் மீதி இருக்க எக்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணலாம். ஸோ மசாலா டோஸ்ட் இஸ் ரெடி டு சர்வ். இது வந்து நேற்று ஈவினிங் எடுத்தேன். நேற்று ஈவினிங் செம்ம மழை. ஸோ மசாலா டோஸ்ட் அண்ட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வித் கப் ஆஃப் டீ வச்சு நான் வந்து குடித்தேன். I really enjoyed it. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு let me know in the comments box. Next video I will meet you guys. Thank you for watching. Bye.